முழுக்க முழுக்க பிறரை நம்பி பிறருடைய உழைப்பு பிறர் கிடைத்த அங்கீகாரத்தை தனக்கானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யுக்தி விஜய்க்கும் விஜய் அப்பாவுக்கும் இருக்கு. இவர் முதல்ல சங்கவி சுவாதி இவங்களுடைய கவர்ச்சியை நம்பி தான் சினிமாவில் ஒரு அடையாளமானார். இவருக்குன்னு கவர்ச்சி கிடையாது, இவருக்குன்னு அடையாளம் கிடையாது, இவருக்குன்னு ரசிகர் கிடையாது. ரசிகன் விஷ்ணு, இந்த தேவா, செந்தூர பாண்டி, நாளை திருப்பலாம் இவர் யாருன்னே மக்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் இவர் கை கொடுத்தது வந்து யுவராணி, சுவாதி, சங்கவி இவங்களுடைய அதீத கவர்ச்சியினால அதை பார்க்கறதுக்கு பசங்க வந்தாங்க. அப்படியே விஜய் மூஞ்சியும் பார்த்துட்டாங்க, ஓ விஜய்னு ஒரு நடிகர் இருக்காரான்னு. அதற்கு பிறகு இவருக்கு ஒரு நல்ல இமேஜே இல்லை தமிழ் சினிமாவில், ஒரு மாதிரி வேற மாதிரி ஆபாசமான இமேஜ் இருக்கே, பெண்கள் யாரும் ஒரு படத்துக்கு வரமாட்டாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்க, வேற மாதிரி படமாக இருக்கே ஒரு படம்லாம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்ததுக்கு பிறகு பூவே உனக்கா படத்தில் இவர் சேர்க்கப்படுகிறார். விக்ரமனுடைய முதல் சாய்ஸ் அன்னைக்கு பிரசாந்த். ஏன்னா பிரசாந்த் அப்போ கொஞ்சம் இவரை விட அதிகமான ரசிகர்கள், ஒரு இளம் நடிகர், ராசா மகன், அந்த செந்தமிழ் செல்வன், ஒரு மாதிரி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேடிஸ் கிரேஸ் இருக்கும், நல்லா டான்ஸ் ஆடுவார், பாட்டுக்கிட்டெல்லாம் சபையாக இருக்கும். இந்த பாலுமேந்திராவுடைய அந்த வண்ணக்கனவுகளாக இது ஒரு படத்தில் நல்லா அவர் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. செம்பருத்தி அப்படி இப்படின்னு அவர் கொஞ்சம் லவ் ஸ்டோரி, ரொமான்ஸ் ஹீரோ, வயசு, ஆள் பார்க்க, ஹைட் அண்ட் வெயிட்டுன்னு.